பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் உங்களோட மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியாக, தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த அந்த மெய்யான தேவன் அத்தி மரத்தை பார்த்து அதை பட்டுப்போகக்கூடாது சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தையால் படைத்த ஒரு தேவன், வார்த்தையால் காற்றையும் கடலையும் அதற்றிய ஒரு தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் வாசிக்கும்போது, அவர் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். தாவீது பக்தன் சொல்கிறார், சங்கீதம் 65 வாசிக்கும்போது, எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். நீர் பயங்கரமான காரியங்களை செய்ததனால் எங்களுக்கு நீதி உத்தரவு அருள் சொல்லி தாவீது பக்தன் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறார். நம்மளை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார், ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். நம்மளை ரட்சிக்க வந்த தேவன் அவரது ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்துள்ளார். 1 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 அதிகாரம் 4 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வாசிக்கும்போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி ரட்சிக்க முடியும் என்று சொல்லி வாசிக்கிறோம். மிகவும் நேர்த்தியாக அங்கே எழுதுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒரு வாஞ்சை, ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அங்கே தேவன் விரும்புகிறார். எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். நீங்கள் நானும் எப்படி ரட்சிக்க முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது, இதே வசனத்தை நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கும் போது, who will have all mind to save and to come unto knowledge of the truth. இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். இன்றைக்கு உலகம் சத்தியத்தை மறைத்துள்ளது. அநேக சத்தியம், மறைக்கப்பட்ட சத்தியம் வேதத்திலே உள்ளது. அதை நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய உங்களுக்கு ஓய்வு நாள் எப்படிப்பட்டது, ஆசிரியப்பு கூடாரம் எப்படிப்பட்டது, இயேசுடைய வருகை எப்படிப்பட்டது, இன்றைக்கு அந்நிய பாஷை என்று சொல்லி அநேகர் அதில் வீழ்ந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை என்று சொல்லி அநேகர் வீழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பகிரமாக வருவார். அப்படிப்பட்ட மேன்மையான சத்தியத்தை நீங்கள் நானும் வேதத்திலே ஆராய வேண்டும். அதை கண்டுபிடித்து நீங்கள் நானும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். 2 வாசிக்கும் போது, அவர் நன்மையை அருளும் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 6 வாசிக்கும் போது 5-4 வசனம், உமது வீட்டின் நன்மையால் நாம் திருப்தியாவோம், தேவனுடைய கரத்தினால் நாம் திருப்தியாவோம். தேவன் நன்மையை மாத்திரமே தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நன்மையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையை தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் நானும் ஆபிரகாம் என்று சொல்லி அங்கே அடைத்த ஒரு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யாக்கோபு பெற்றுக்கொண்டார். நாமும் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோமா? எப்படிப்பட்ட தேவன், ஆசீர்வாதத்தை அருளக்கூடிய தேவன். அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வராக. ஆமென்.